ஒன் டே ஒன் சம்மில் இன்றைக்கி வந்துட்டு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரோட ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன்ஸில் கொடுத்துருக்க ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷனில் கொஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சீக்கிரம் பார்த்துடலாம். 3 ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 3 சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், M1 and M2 along with A1 வந்துட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இது மூணும். யூஸ்வலாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணுவோம், அதாவது ஓவர் ஹெட்ஸ் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கான அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேஜஸ்ஸு, எவ்வளோ கன்சியூமபிள் சப்ளைஸ், டோட்டல் டெப்ரிஷியேஷன் எவ்வளோ, இன்சூரன்ஸ் எவ்வளோ, மெஷினரிக்கு, பில்டிங்க்கு எவ்வளோ, பவர், லைட், ரெண்ட், எவ்ரி திங். ஸோ வி ஹாவ் ஜென்ரல் ரிமார்க்ஸும் இருக்குது. அதாவது டோட்டல் பில்டிங்கோட இன்சூரன்ஸ் வந்துட்டு M1 is 1/3 ஆஃப் த ஆனுவல் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்ட்டும் வந்துட்டு ஜென்ரல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இட் இஸ் வேல்யூட் 1,20,000 அண்ட் சார்ஜஸ் காஸ்ட் ஆஃப் 8 per annum கொடுத்துருக்காங்க. அது ஆன்சர் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இது பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ரேஷியோஸ் பிரிப்போம். இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது we have book value of machinery area that is along with square feet, horsepower, effective horsepower, household percentage, ப்ரொடக்ஷனோட டைரக்ட் லேபர் ஹவர் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த மெஷின் ஹவர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 4 கொஷின் இதில் இருக்குது. ஸோ அது 4ஐயும் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அனாலிசிஸ் ஷீட் ஷோயிங் த பேசிஸ் ஆஃப் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஓவர் ஹெட் டு டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்பெண்டிங்ஸை வந்து நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த கொஷனில் இருக்க மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு we have to take the indirect wages. நமக்கு வந்து இன்டைரக்ட் வேஜஸும் கன்சியூமபிள்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டைரக்ட் வேஜஸ் ஆல்ரெடி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால் எப்படி அலோகேஷன் கொடுத்துருக்கோ அதே அலோகேஷன்லேயே லைக் 9,30,000, 8,26,000, 324 கொடுத்துக்குவோம். அதே மாதிரி கன்சியூமபிள் சப்ளைஸும் வந்துட்டு எந்த இதில் கொடுத்துருக்காங்களோ அந்த பேசிஸ்லேயே நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்குவோம். ஸோ டோட்டல் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நவ் கம்ஸ் டு த அதர் ஓவர் ஹெட்ஸ், தட் இஸ் டெப்ரிஷியேஷன் ஃபார் மிஷினரி டோட்டலாக 7,92,000 கொடுத்துட்டாங்க. வேறு நம்ம எதை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட் இந்த 4 ஜீரோஸ்னால் 4 ஜீரோஸ் டெலிட் பண்ணிக்கோங்க. 5th டேபிளே 2nd டேபிளில் போகுமா இல்லை 3rd டேபிளில் போகுமா அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் போட்டுட்டு நம்ம ரேஷியோ பிரித்தோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் 2. இங்கே வந்து 20:15:5:2:6:2. ஸோ இந்த ரேஷியோவில் பிரிச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் திஸ் புக் வேல்யூ அவைலபிள். ஸோ இந்த 7,92,000 இந்த ரேஷியோ பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லா சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் வே இன்சூரன்ஸ் ஆஃப் மிஷினரி. ஸோ அதுவும் வந்து இதே வேல்யூவில் தான் கொடுத்துருக்காங்க. 1,44,000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நோ இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் இதில் தான் வந்து நமக்கு ரிமார்க் கொடுத்துருந்தது. ஸோ என்ன கொடுத்துருந்தது அப்படின்னா டோட்டல் பில்டிங் இன்சூரன்ஸ் காஸ்ட் ஃபார் M1 இஸ் 1/3 ஆஃப் த ஆனுவல் ப்ரீமியம். ஸோ 1/3 டு M1 பேலன்ஸ் ஏரியா பேசிஸில் போனோம்னா 64,800, 21,600. ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு நம்ம வந்து அவன் வந்து ஏரியாவோட ரேஷியோ தான் எடுத்துக்கணும். ஸோ ஏரியாவோட ரேஷியோ எடுக்கும்போது இதை மட்டும் எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க 1/3 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 12:16:4:5:3 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பேசிஸில் இந்த 64,800 ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பவர் பேஸ்ட் ஆன் எஃபெக்டிவ் ஹார்ஸ் பவர் அதுவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். லைட் பேஸ்ட் ஆன் ஏரியா அண்ட் தென் ரெண்ட்டுக்குமே வந்து நமக்கு ஒரு நோட் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஏரியா பேசிஸில் எடுத்திருக்கோம். அவன் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தான். ஸோ ஜென்ரல் சர்வீசஸ் we are just not taking this particular amount. இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த அமௌண்ட் வந்து லாஸ்ட் ஒன் மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. இந்த ஏரியாவில் இருக்கிறது சின்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் இஸ் 1,20,000 இட்ஸ் சார்ஜ் செப்பரேட்லி at 8% per annum அப்படின்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஓவர் ஹெட் அனாலிசிஸ் எல்லாமே பிரித்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அலோகேட்டிங் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸ் டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஓவர் ஹெட்ஸ். இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு டைரக்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சின்ஸ் நம்ம அது போன எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா M1 M2 A1 வந்து இந்த இது ஃபைன் பண்ணி வச்சுருக்கிற இந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2,91,980,
3,59,240 and general services is 2,61,560. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைனஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம். எந்த பேசிஸ்லனா ஸ்டோர் இட் இஸ் ரேஷியோ ஆஃப் கன்சியூமபிள் வேல்யூ, engineering service it's based on machine hours, general service it's based on the labor hours. ஸோ இது பேஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக மைனஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் யூ ஹாவ் டு டேக் ஃப்ரம் ஹியர். இந்த அமௌண்ட்டையும் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க அமௌண்ட்டையும் டோட்டலாக சேர்த்துனா we will find the ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஓவரால் அலோகேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிடலாம். அடுத்து தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா suitable overhead absorption rates for the production department. ஸோ இந்த அமௌண்ட் ஃபைன் பண்ணதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மெஷின் ஹார்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். ஹவர்ஸ் ரேட் பர் மெஷின் ஹவர் கண்டுபிடிச்சா தான் ஸோ கொஷினில் கொடுத்துருக்க மாதிரி அந்தந்த ஹவர் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will find the answer. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெஷின் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2640 நம்ம ஆன்சரில் 2064 நம்ம ஆன்சரில் கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி மெஷின் ஹவர்ஸ் 40,000 நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க அது அண்ட் தென் 50,000. ஸோ அது ரெண்டையும் வந்து மெஷின் ஹவர்ஸ் ஃபார் M1 and A2. A1க்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டோர் டைரக்ட் லேபர் ஹவர். ஸோ அதை பேஸ் பண்ணி டைரக்ட் லேபர் ஹவர் ஃபைன் பண்ணிடுறோம். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா 2064 டிவைடட் பை 40,000 போட்டிங்கன்னா 51.60, சேம் பை டிவைடட் பை 50,000 போட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேட் பர் மெஷின் ஹவர் கிடச்சிரும், ரேட் பர் டைரக்ட் லேபரும் கிடச்சிரும். நம்ம ஏன் அது டைரக்ட் லேபர் ஏக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து டைரக்ட் லேபர் ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து அதுக்கு டைரக்ட் லேபரும் இது ரெண்டும் மெஷின் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நவ் வாட் எவர் த அமௌண்ட் வி ஹவ் ஐடென்டிஃபைட் இன்டூ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தே ஹவ் ஸ்பெண்ட் விச் இஸ் 10 and 4 ஃபார் ப்ரொடக்ஷன் எக்ஸ், 6 and 14 ஃபார் ப்ரொடக்ஷன் ஒய். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. A1 பார்த்தீங்க அப்படின்னா 14 டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் அண்ட் 18 டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். ஸோ இது போட்டோம் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷனோட ஒரு ப்ராடக்ட் வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தேங்க்யூ.